தெரியலையா மிஸ்டர்? இத கல்லுன்னு சொல்லுவாங்க. அது தெரியுது. இங்க யாரு போட்டதுன்னு கேக்குறேன். பாருங்க மிஸ்டர், பக்கத்துல தான் ரேஷனுக்கு போன் பண்ணி தெரிஞ்சிட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்க. நான் போக போறீங்க இல்ல, இப்ப எப்படி வந்ததுன்னு கேக்குறேன். ஓஹோ, நீங்க இப்படிதான் போனீங்களா? ஆமா, திரும்பி ஏன் வந்தீங்க? இந்த கல்லுல விழுந்து தலை உடைச்சுக்குவா. ஷட் அப் சொல்றீங்களா இல்லையா? ஷட் அப் சொல்லாட்டி என்ன செய்வீங்க? சிப்பாய் மகன் சுட்டுப்படுவார். மிஸ்டர், இறங்க முடியாம தவிக்கிறீங்களே, இந்த கல்லாவது இறக்கி விடட்டும்னு நான் தான் தூக்கி போட்டேன். என்ன கிண்டலா பண்றேன்? நான் யார் தெரியுமா? ஓஹோ, வெயிட் வெயிட், இந்தாங்க குடி. பேனாங்க, பேனா பேனா. ஐயா அட்ரஸ் சொல்ல போறாரு, எழுதிக்குவோம். சொல்லுங்க. என்ன வாய் மிஞ்சது? ஏதோ கேர்ள்ஸ் ஆச்சான்னு பார்த்தேன். அடே அப்பா, இல்லாம போனா 60 மைல் ஸ்பீட்ல ஓடி இருப்பார். என்ன என்ன அடிச்சிட்டு போறேன்? இதை நான் எப்பவே மறக்க மாட்டேன். இது பரிகாரமா? உன் கழுத்துல தாலியா கட்டுவேன் இல்ல? என்னப்பா பட்டு அடி பலமா? டாக்டர் போன் பண்ணுவா. என்னடா எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க? யோ, விஷயம் உனக்கு தெரியாதாப்பா? பட்டுசாமி நல்லா அடி வாங்கிட்டு வந்துட்டான். அடி வாங்கிட்டு வந்துட்டானா? ஆக்க முடியுமா? அவன் எப்படிப்பா சீரியஸா எடுத்துக்குவான்? ஒரு பொம்பளை ஆச்சே. பொம்பளையா? யாரா அது? அந்த திருப்பதி பொண்ணு. யாரு, சீதாவா? இருக்கும். அவ என்னமோ பெரிய மேத மாதிரி கிளாஸ்ல நமக்கு டீச் பண்றான். அவளை சரியா ஒரு நாளைக்கு பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டைம் கிடைச்சிருச்சு. வாடா போலாம். எதுக்குப்பா பொம்பளைங்க கிட்ட விவகாரம்? வாடா, பெரிய யோக்கிய மாதிரி. வாங்கணும். படிப்புக்கும் கல்யாணத்துக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க ஹை ஸ்கூல்ல படிக்கிறப்பவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாஸ் ஆக. என்ன போல வைராகியமும் கட்டுப்பாடும் எல்லாருக்குமா இருக்கும். அது போட்டோம் காமாட்சி. மருமகள் வீட்டுக்கு வந்து என்ன வந்துருது போல இருக்கு உனக்கு. அதான் கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிருக்க. நீ பேசுறத பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு அவன் மனசுல முடிவு பண்ண போல இருக்க. முடிவு பண்றது என்னங்க? இந்த காலத்துல பெண்களுக்கா பஞ்சம்? ஏன் போய் சொல்ல? அந்த பேரழி என்கிட்ட சொல்ல, நானும் கேட்டு சந்தோஷப்படுறேன். சேஷாந்திரி, என்னடா தேடுறீங்க? யாருக்கு தெரியும்? இப்ப நம்ம என்னதான் தேடுறோம்? சரியா தேடுறாங்கப்பா. எதிர்பாரு கிடைக்கும். கிடைக்குமா? மிஸ், எல்லாரும் என்ன தேடுறீங்க? என் 100 ரூபாய் நோட்டு தொலைச்சிட்டேன். 100 ரூபாய் நோட்டா? எங்க போட்டீங்க? இங்கதான் இருக்கும். இங்கதான் இருக்குமா? எவன் எடுத்தானோ என்ன ஆச்சோ அந்த பணம்? போனா போட்டோம். இன்னொரு 100 ரூபாய்க்கு ஊருக்கு எழுதுங்க, வந்துட்டு போகுது. அது எப்படிங்க முடியும்? இந்த பணத்தை அனுப்ப எங்க அப்பா எவ்வளவு பாடுபட்டார். இப்ப இது கிடைக்கலன்னா என் படிப்பே நின்னுடும். ஐயோ, அவ்வளவு பரிதாபமான கேஷா? இருங்க, நானும் தேடி பாக்குறேன். அப்பா, நல்லா தேடுங்கடா, கிடைச்சவன் கொடுத்துடுங்கடோ. கிடைச்சிருச்சு. இதுக்கா இப்படி சத்தம் போட்ட? ஐயோ, நான் இந்த பக்கமே வரலையே. இங்க எப்படி வந்தது? அது இங்க இந்த காத்துல படபட படபடன்னு அடிச்சுட்டு வந்து இதுக்குள்ள விழுந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். Pleasure is mine. என் பணம் எங்க இருக்கு? அப்போ இது ஹலோ ஹலோ ஓ ஹலோ 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 மிஸ்டர் ரகு,
ரகுவா, நம்ம பேர் கூட தெரியுமா உங்களுக்கு? பல 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 பல. வாங்க உட்காருங்க. மேடே. தேங்க்ஸ். இந்தாங்க உங்க பணம். பணமா? ஏது? நான் ஒண்ணு கொடுக்கலையே. அன்னைக்கு நான் தொலைச்ச பணத்தை எடுத்து கொடுத்தீங்களே. ஓஹோ, அதுவா? அது உங்க பணம் தானே? ஏன் போய் சொல்றீங்க? பணத்தை தொலைச்சிட்டு நான் கஷ்டப்படுறதை பார்த்து இறக்கப்பட்டு உங்க பணத்தை கொடுத்து உதவி செஞ்சீங்க. அந்த பணம் உங்ககிட்ட இருக்கட்டும். அடடே, உங்க பணம் எனக்கு எதுக்குங்க? உங்க பணம் எங்க பணம் வித்தியாசங்களா இருக்குது. முத்திரையா போட்டிருக்கு. எல்லாம் கவர்மெண்ட் முத்திரை தான், வச்சுக்கோங்க. வேண்டாங்க, இத வாங்கிக்கங்க. இத வாங்கிக்கணும்னா ஒரு கண்டிஷனுங்க. என்னங்க? எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தேவைங்க. எனக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா? உங்களுக்கு தான் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. இருக்கானுங்க தடிப்பயலுங்க. மானத்துல 1000 நட்சத்திரம் தான் இருக்குது. ஒரு சந்திரனுக்கு ஈடாக முடியுங்களா? இந்தாங்க, நான் மிஸ் மிஸ் இந்த இது மிஸ் மிஸ் மிஸ். கொஞ்சம் 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 நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஒண்ணும் சொல்லாம போறீங்களா? மிஸ்டர் ரகு, என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரணும். ஓஎஸ், என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். தினசரி நீங்க தவறாம காலேஜுக்கு வரணும். ஐயோ, ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை போல இருக்கேன். நான் காலேஜுக்கு தினசரி வர முடியாதுங்களே. சரி, எப்ப நான் வரேன்? இருங்க, விஷயம் தெரியாம கோச்சுக்காதீங்க. நான் வந்துங்க ஒரு ஃபூலுங்க. ஆமா, உண்மையிலேயே நான் ஒரு ஃபூல். எனக்கு படிப்பெல்லாம் வராது. எப்படியோ போட்டு அடிச்சு பை ஆக்சிடென்டா காலேஜுக்குள்ள வந்து பூந்துட்டேன். என்ன பிரயோஜனம் காலேஜுக்கு வந்து? எனக்கு தான் படிப்பு வராதுங்களே. ஏன் வராது? கஷ்டப்பட்டு படிச்சா எல்லாம் தானா வரும். நானும் உங்களுக்கு உதவி செய்றேன். அப்படிங்களா? அப்போ நாளைக்கே டியூஷன் ஆரம்பிங்களா? நாளைக்கு எதுக்கு? இன்னைக்கு, இப்போவே. அப்படிங்களா? என்கிட்ட நோட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்களா? நோட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. வாங்க. உங்ககிட்ட இருக்குங்களா? என்கிட்ட அம்புட்டும் காதல் கால் எம்புட்டும். நோட்ஸ் எடுங்க. நோட்ஸா? என்னது? என்னங்க? ராஜாராணிங்க கையில என்ன? கார்ட்ஸுங்க. கார்ட்ஸா? ஆமா சீதா, காசு இல்லாம ஒரே ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். நான் கழிச்சு வைக்கிறேன், நீங்க வெட்டுங்க. ஓ, வெட்டுறேன். ஐயோ 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 ஐயோ. எவனாவது காலகையை நீட்டிட்டானா? எஸ் எஸ். நோ நோ நோ. அப்பா, அவசரமா ஒரு 10 ரூபா வேணும். டேய், என்னடா அது? நான் 1 ரூபா சம்பாதிக்கிறது ஊரையே 9 ரவுண்ட் அடிக்கிறேன். இன்னொரு ரவுண்டு சேர்த்து சுத்துங்க, 10 ரூபாயா வரும். ஆமாடா, உன்னை பெத்ததுக்கு ஊரை அந்த உலகத்தையே ரவுண்ட் அடிக்க வேண்டிய. டேய், ஒரு அணா சம்பாதிக்கிறது யோக்கியதை இருக்கா? ஓ எஸ். குடும்பத்தை அழிப்பவன் துர்புத்திரன். இந்த லாட்டரி புஸ்தகத்தை வித்தா மொத்தமா 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போறேன். ஏண்டா, அப்பன் தொழில நீ ஆரம்பிச்சிட்டியா? இப்ப லாட்டரி சீட்டு வாங்குறவங்க கூட கடன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான்டா. சொல்லத்தான் செய்வாங்க. உங்ககிட்ட டிக்கெட் வாங்குறவன் எவன் உருப்பட்டான்? அட்லீஸ்ட் லாஸ்ட் பிரைஸ் கூட கிடைச்சதில்லை. சில பேர் லாஸ் ஆயிட்டான், சில பேர் லூஸ் ஆயிட்டாங்க. அட லூசு பயல, அவன் கிடக்குறான்டா போக்கத்த பசங்க. இந்த பிசினஸ் இல்லைன்னா இன்னொரு பிசினஸ் இருக்குது. எனக்கு பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நான் போற வழியே வேற. ஏய், சிரமம் இல்லாம பணம் சம்பாதிக்கணும்னா குறுக்கு வழியில போய் தாண்டா சம்பாதிக்கணும். இங்க வாடா, நான் உனக்கு ஒரு வழி காமிக்கிறேன். இந்த கதவு சாத்தி. நான் உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க ரொம்ப பெரிய ஆளு ஃபாதர். வண்டர்ஃபுல் ஃபாதர், வண்டர்ஃபுல். எனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய பிசினஸ் நடத்திட்டு இருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சு செய்யக்கூடிய பிசினஸ் ஆடா இது. ஆமாமா, இதுதான் இருட்டும் திருட்டும் கலந்த பிசினஸ். எங்க அந்த சிகரெட் பாக்கெட் இப்படி கொடுங்க. மேட்ச். ஐயோ 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 ஐயோ. சிகரெட் எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சிகரெட் எல்லாம் குடிச்சிட்டீங்களா? இத பாருங்க, காலேஜ் படிப்பு முடியற வரைக்கும் இந்த சிகரெட்டை தொடக்கூடாது. நீங்க
படிங்க. இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? ம், காலேஜ் லீவ் விட்டாச்சு, அதனாலயா? ம், என்ன அது, மௌன விரதமா? ம்ஹும். அட, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு. ஆ, நீயா? ஏன் ரகுன்னு நினைச்சியா? அவன் எங்க வர போறான்? இந்த பணக்கார பசங்களே இப்படித்தான், சொன்னா சொன்னபடி நடக்க மாட்டாங்க. ரகு ஒண்ணும் அப்படிப்பட்டவர் இல்லை. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். அவனும் 1000 சத்தியம் பண்ணியிருப்பான், நீயும் நம்பியிருப்ப. கடைசியா அவன் உன்னை கைவிடத்தான் போறான். அடடட, என் பேர்ல எவ்வளவு அன்பு, எவ்வளவு அக்கறை இருக்காதா பின்ன? மிஸ்டர், இங்கிருந்து போறியா இல்ல? கொஞ்சம் பொறு சீதா, என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன், அப்புறம் உன் இஷ்டம். என்ன சொல்ல போற? ரகு ரொம்ப கெட்டவரு, நான் மகா யோகியன்னு தானே சொல்ல போறேன். ச்சே, ச்சே. அவன் பணக்கார வீட்டு பையன், நீ ஏழை வீட்டு பெண்ணு, நீ அவனை அடையவே முடியாதுன்னு சொல்றேன். உன் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. நான் அவரை கல்யாணம் செஞ்சுக்க போறேன், இல்ல கன்னியாவே இருந்துட்டு போறேன். அந்த கவலை உனக்கு வேண்டாம். இதுதான் உன் முடிவா? ஆமா, இனிமேலாவது உன் மரியாதையை காப்பாத்திக்க. யார் மரியாதை சீரழிய போகுதுன்னு நீயே பாரு. கண்ணீரும் கம்பளியுமா நீ நிக்கத்தான் போற, நான் பார்க்கத்தான் போறேன். ஓ சீதா, ஓ. சீதா, சீதா, சீதா. பரீட்சை பேப்பர் எல்லாம் பிச்சு உதறி விட்டேன். கேட்ட கேள்வி, கேட்காத கேள்வி எல்லாத்துக்கும் பதில் எழுதியாச்சு. இந்த டீச்சரின் பெருமையை காப்பாத்தி விட்டான் இந்த மாணாக்கன். ஆமா, நீ எப்படி எழுதிருக்க? நல்லா பாஸ் பண்ணிடுவியா இல்ல கோலாமிட்டையா? ஏதோ பாஸ் ஆயிடுவேன்னு நம்புறேன். நம்புறியா? என்ன இழுக்கிற? ஆமாமா, என்ன பாஸ் பண்ண வைக்கிறதுலயே ஒன் டைம் பாஸ் ஆகி போச்சு. நீ எங்க படிச்சிருக்க போற? என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அட, உன்னை பத்தி நான் கவலைப்படாம வேற எந்த பைய கவலைப்பட முடியும்னு கேக்குறேன். வா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? ஆமா. எந்த வீட்டுக்கு? மை ஹவுஸ்க்கு. உங்க வீட்டுக்கா? ஆமா. எதுக்கு? தன்னுடைய வருங்கால மருமகளை என்னுடைய தாயார் பார்க்க வேண்டாமா, அதற்காக. ரகு, ஆமா, எல்லாம் நானே பிக்ஸ் பண்ணிட்டேன். வா போலாம். வரேன் ரகு. ஆனா இப்போ ஊருக்கு போயிட்டு ரிசல்ட்ஸ் தெரிஞ்ச உடனே வரேன். ஆல்ரைட், ஆல்ரைட், வா போலாம். ஒரு ரூம் வரைக்கும் சம்பாதிச்சுட்டே போலாம். சம்பாதி. என்ன தேடுறீங்க? இன்னைக்கு பேப்பர்ல ரிசல்ட் வந்திருக்கு. ரகுவோட நம்பர் எங்கேயோ எழுதி வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்கேன்னு கவனம் இல்ல. ஏன் வீணா சிரமப்படுறீங்க? எந்த நம்பர் பேப்பர்ல இல்லையோ அதெல்லாம் ரகு நம்பர் தான். என்ன அப்படி சொல்லிட்ட? ரகு பாஸ் ஆக மாட்டான்னு நினைக்கிறியா? பாஸ் ஆயிடுவான். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சா. காமாட்சி, பெத்த தாய் நீயே இப்படி ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கா? ஆசீர்வாதம் பண்ணா பாஸ் ஆயிடுவானா? ஒழுங்கா படிக்கணும். உனக்கு தெரியாது காமாட்சி, ரகு இப்ப ரொம்ப மாறிட்டான். கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான். ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிரசிடென்சி ஃபர்ஸ்ட். ஓ, பிரசிடென்சிக்கு ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணியா? இப்பதான் எனக்கு சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சீதா. வந்து வந்து கடவுளே, எங்க ஆசை நிறைவேறிடுச்சு. சீதா, வாம்மா, எல்லாருக்கும் தலக்கண்டு கொடுக்க. அம்மா அம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனது நான் இல்ல, என்ன? ரகு. ஓ, என் ஃப்ரெண்ட். அப்போ நீ? நானும் பாஸ் ஆயிட்டேன்ப்பா, ஆனா தேர்ட் கிளாஸ். எப்படியோ பாஸ் ஆயிட்டியே, அதுவே போதும். அப்பா, நான் கான்வகேஷனுக்கு கட்டாயம் போகணும். சரிம்மா. சரளா, இந்த தள்ளாத வயதுல ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது மனைவியா மகளா? மகள் தான்ப்பா. கரெக்ட். அதே விடையத்தான் நான் எழுதியிருக்கேன். இந்தாமா, இந்த கவருக்குள்ள வச்சு அட்ரஸ் எழுதி போட்டுடும். இதுல பிரைஸ் அடிக்கல, என் பேரு பிச்சை முத்து இல்ல, போட்டின்னு இனிமே நான் பேரா தொட போறதும் இல்ல. அவ்வளவுதான்.
அப்பா இதுல போட்டி கவர் எது? என்னம்மா அது கவருக்குள்ள நீயே வச்சுட்டு என்கிட்ட கண்ணாமூச்சி காமிக்கிற? இதான்ப்பா எனக்கு நல்லா தெரியும். ஆஹா, அப்ப அது இது ஒண்ணும் இல்லப்பா. என்னம்மா அது? அவருக்கு தான்ப்பா. ஓஹோ, அவ்வளவு ஸ்பீடா பிக்கப் பண்ணுதா? அம்மா நீ போற வேகத்துல கவரை மாத்தி விடாத. போங்கப்பா, எனக்கு அவ்வளவு கூட தெரியாது. அதான் நம்ம பரம்பரை குணமாச்சே. அம்மா நீ இதை இன்னைக்கே போஸ்ட்ல சேர்த்துடு. நாளைக்கு முடிவு தேதி. வெளியில கொஞ்சம் ஜோலி இருக்கு, நான் போயிட்டு வரட்டும். சரிதான்ப்பா. அம்மா அம்மா பாப்பா பேஷ் 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 வெரி குட். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சொல்லி வச்ச மாதிரி ஆரத்தியோட வர்றிய நல்ல சகுனம் தான். இது யாரு? இதான் என் டீச்சர். டீச்சரா? ஆமா, காலேஜ்ல பாஸ் பண்ணதெல்லாம் நானாவ பாஸ் பண்ணேன். எல்லாம் இந்த அம்மா சொல்லி கொடுத்ததுதான். நான் வெறும் அடிச்சாங்க காப்பி கார்பன் பேப்பர். பாடம் பூரா அந்த அம்மா எழுது. இத பாத்தியா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு எனக்கு கோல்டு மெடல். இந்த மெடல் நம்மளால தாங்க முடியாது. இத நம்ம டீச்சருக்கே பிரசன்ட் பண்ணிடலாம்னு இருக்கேன். அது உங்க கையாலேயே நடக்கட்டும். கொண்டா. இந்தம்மா, நான் கேக்குறேன்னு வித்தியாசமா நினைக்காதே. இது உனக்கு ஏது? என்னதாங்க? உன்னதா? உங்க அம்மா யாரு? பார்வதிங்க. அப்போ உங்க அப்பா பேரு ராமண்ணா இல்ல? ஆமாங்க. சரிதா, அப்ப நீ நம்ம சீதாதா? உங்க சீதாவா? இந்த சங்கிலி உனக்கு என் கையால போட்டதம்மா. ஆமா. ரகு, ரகு, என்ன? இவ யார் தெரியுமா? சரியா போச்சு. நான் உனக்கு அறிமுகப்படுத்தின, நீ எனக்கு அறிமுகப்படுத்த. அடலடா, நீ அறிமுகப்படுத்தினது காலேஜ் பொண்ணு சீதா, நான் அறிமுகப்படுத்துறது என் மருமக சீதா. வாட் மருமகள்? இல்லடா, இப்ப அம்மாவும் நானும் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணா எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். உனக்கு ஞாபகம் இல்ல? என்னடா அப்படி யோசிக்கிற? பார்வதி பொண்ணு சீதா சின்ன வயசுல இந்த மூக்கெல்லாம் ஒழுங்கு ஏதாவது சொன்னாக்க ரகு, 10 வருஷத்துக்கு முந்தியே சீதா தான் இந்த வீட்டுக்கு மருமகள்னு இவ அம்மாவும் நானும் தாம்பூலமே மாத்திக்கிட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாலே தாம்பூலம் மாத்திட்டேன். என்னமா சொல்றது? நானு பெரிய பெரிய தீர்க்கதரிசி எல்லாம் உங்ககிட்ட பிச்சை 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 வாங்கினப்ப என்னடா சொல்ற? இல்ல, இன்னைக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறதுக்காக 10 இயர்ஸ்க்கு முன்னாலேயே அட்வான்ஸ் புக்கிங் போட்ட பாருங்க. இன்னைக்கு என்னடா நடக்க போகுது? அது இன்னைக்கு சரி வேண்டாம், டிஃபன். அவளுக்கு டிஃபன். வாமா வா, உட்கார். சீதா, சீதா, பரதலையா சுத்திக்கிட்டு இருந்த என்ன மனுஷனாக்குறதே நீதான். என்னை விட்டுட்டு போன மறுபடியும் நான் என்ன ஆகணும் எனக்கே தெரியாது. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ரகு. அப்ப நான் சொல்ல கேள். அவங்க பேசலாம், பேசிட்டு போறாங்க. நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்குவோம், தம்பதிகளா வாழ்ந்து காமிப்போம். வேண்டாம் ரகு, பெரியவங்க வயிற்றுல சம்பாதிச்சுக்கிட்டு நாம வாழ முடியுமா? அப்படின்னா உனக்காக அப்பா கால்ல நான் விழுறேன். சீதா இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லி என் கண்ணீரால அவர் பாதத்தை கழுவுறேன். எனக்கு என்னமோ அவர் சம்மதிப்பாருன்னு தோணல. நிச்சயம். அவருக்கு என்ன இருதயம் இல்லையா? பெத்த பிள்ளைங்கிற அன்புதான் இல்லையா? அன்பை விட அந்தஸ்தை தான் உயர்வா நினைக்கிறார். அது அவர் தப்பு இல்ல. அவங்க அவர் அவ்வளவு பெரிய மனுஷனா வளர்த்திருக்காரு. இதோ பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்கு. நீ ஊருக்கு போய் இங்க நடந்ததை ஒண்ணு சொல்லாதே. உங்க அப்பா மட்டும் இங்க அனுப்பி வை. அப்பாவே அனுப்பவா? ஆமா, உங்க அப்பா இங்க வந்து நிச்சயதாம்பலம் செஞ்சுட்டு போகும். கொஞ்சம் கூட சந்தேகப்படாது. எல்லாம் நம்ம மனசு போலவே நடக்கும். வாழ்க்கை வாழ்றதுக்காக சீதா, கண்ணீர் வெடிக்கிறதுக்காக இல்ல. தைரியமா போய் வா. ஏமா, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் எவ்வளவு ஆசையோட சீதாவை கூட்டிட்டு வந்தேன். அவ மனசு நோக வச்சு அனுப்பிச்சிருக்கீங்களே. இதான் வீடு தேடி வந்தவங்களுக்கு நீங்க காட்டுற மாதிரியா? நான் என்னடா செய்வேன்? மகனுடைய கல்யாண பேச்சு மகிழ்ச்சியோடு கேட்பாருன்னு நினைச்சு ஏமாந்துட்டு, அவர் இப்படி பேசுவாருன்னு தெரிஞ்சிருந்தா சீதா இருக்கிறப்ப இந்த பேச்சு எடுத்திருக்கவே மாட்டேன். சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். சீதாவுக்கு எனக்கு சின்ன பிள்ளையிலேயே நிச்சயம் பண்ணிட்டதா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. சீதா எனக்கு சிநேகிதி மட்டும் இல்லம்மா, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா பழகி இருக்கோம். சீதா இல்லைன்னா எனக்கு வாழ்வே கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமாண்டா, இது அன்னைக்கே செய்த முடிவுதான். ஆனா உங்க அப்பா ஒரே பிடிவாதமா இருக்காரு. இருந்தா என்ன, அவரை சமாதானப்படுத்த உங்களால முடியாது. நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் யாருமா எனக்கு இருக்கா? இந்த பாருங்க, நீங்களும் முடியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன உயிரோடைய பார்க்க முடியாது. அப்படி எல்லாம் சொல்லாதடா.
பிள்ளைக்கு வாழ்வு தேடி கொடுக்க முடியாத பாவேன்னு என்ன நினைக்காது. உங்க அப்பா மட்டும் உன் வாழ்வு கெட்டு போகணும்னா நினைப்பாரு. நீ வருத்தப்படாது. என் கண்ணுல என் ராஜா இல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு பாயிண்ட். என்னது? கல்யாணம் யாருக்கு? உங்க அப்பாவுக்கா இல்ல நமக்கா? எனக்கு. நம்ம 2 பேருக்கும் சொல்லு. இப்போ ஆவணி மாசம் தான் பிறக்கட்டுமே, என்ன அவசரம்னு கேக்குறேன். அதுக்குள்ள உங்க அப்பா தட்டை தூக்கிக்கிட்டு நிச்சயதாம்பலம் பண்ண வராரு. ஐயோ, அது நமக்கு நல்லதுதானே. நல்லது. அதுலதான் டேஞ்சர் இருக்குன்னு. உங்க அப்பா அங்க வந்து ஏதாவது உளறி காரியத்தை கெடுத்துட்டாருன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னது? அதாவது வந்து ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டானே, சிக்கனமா சீர்திருத்தமா செலவு இல்லாம 2 மாலையோட கல்யாணம் பண்ணிட்டோம்னா எவ்வளவு நல்லா இருக்கா? ஜோரா ஜம்முன்னு. ஐயோ வேண்டாங்க, பெரியவங்களுக்கு விரோதமா நம்ம எதையும் செய்யக்கூடாது. சிசி, நீ என்ன 1930 தள்ளு மாடலா இருக்கிற? என்ன பண்றது? உன்னை போய் நான் லவ் பண்ணிட்டேன் பாரு. உங்க அப்பா தானே வருவாரு, அதுல நான் சமாளிச்சுக்குவேன். நான் இது காய்கறி வாங்க போறேன். காய்கறியா? இல்ல, அதாவது வந்து இது 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 இல்ல, சத்துள்ள பொருள் ஆராய்ச்சி பண்றது, அதாவது வைட்டமின் ரிசல்ட்ங்கிறது. இப்ப நான் போய் மார்க்கெட்டுக்கு போய் அங்க ரிசல்ட் பண்ணுவேன், அங்க இருந்து நேரா காலேஜுக்கு போவேன். நான் வரேன். ஏமா ஏமோ, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு. என்னடா அது? வந்துமா, கல்யாணம். கல்யாணமா? யாருக்குடா? எனக்கு தான்மா. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அதுக்கு என்ன, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சுட்டா போகுது. பொண்ணு கூட. என்னது? பொண்ணையே நீயே பார்த்து முடிவு பண்ணிட்டியா? யாருடா அந்த பொண்ணு? அதாம்மா, நம்ம பிச்சைமுத்து இருக்காருல்ல, பிச்சைமுத்து. அடடே, அந்த பொண்ணு சரளாவா? ஆமாமா, அதுவேதான். நீங்க தாம்மா எனக்கு தாயை போல இருந்து இந்த காரியத்தை முடிச்சு வைக்கணும். இன்னைக்கு கூட எங்க மாமாவே நிச்சயதாம்பலம் செய்யறதுக்கு வர்றாரு. வரட்டுமே, எல்லாம் நான் பேசிக்கிறேன். அவரே வந்துட்டாரு. ஏமா, நீங்க எப்படியா இந்த காரியத்தை முடிச்சிருங்க. எங்க போடுறேன் இது? ஐயோ, நான் இங்க இருக்க காரியமே கெட்டு போகுமா? வேலை இருக்கு, நான் வரேன். அம்மா, பெரிய வீடு, உன் இஷ்டப்படி எல்லாம் சுத்தி விளையாடலாம். வாங்க வாங்க. அம்மா, நமஸ்காரம் பண்ணிக்க. உட்காரு. அம்மா, நீங்க சும்மா உட்காருங்க. இல்ல, தம்பி எதுவும் சொல்லிச்சா? இப்பதான் எல்லாம் சொன்னேன். பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சு போச்சு. இனிமே நாமே பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். நாங்களும் அவ இஷ்டப்பட்ட பொண்ணையே கட்டி வைக்க தயாராயிருக்கோம். எதுக்கும் ஐயா ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? இந்த விஷயத்துல என் முடிவுதான் அவர் முடிவு. மாப்பிள்ளை எங்க இருக்காரு? உள்ள ஏதோ வேலையா இருக்க. அம்மா, உள்ள போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. ஏன் வெக்கப்படுற? நம்ம வீடு மாதிரிமா, போய் உள்ள எடுத்துட்டு வா. வெக்கப்படாத. போமா போ. வணக்கம் தம்பி, எல்லாம் திருப்தி தானா? ஆஹா, பரம திருப்தி. நீ போய் சாப்பிடுங்க. அம்மா, நல்ல நேரம், இப்பவே நிச்சயதாம்பலம் மாத்திக்குவோம். வேலைக்கு ஏம்மா, வேடா, இங்க எடுத்துக்க. ஏங்க, எல்லாம் திருப்தியா முடிஞ்சு போச்சுங்களா? திருப்தியா முடிஞ்சது. அப்படின்னா ரகுவுக்கு சீதா மேலே அவ்வளவு? ஐயோ, இன்னுமா சந்தேகப்படுறீங்க? அன்னைக்கு காமாட்சி அம்மா சீதாவுக்கு தங்கச்செங்கல் போட்ட மாதிரி இப்போ ரகு சீதாவுக்கு கோல்டு மெடல் பரிசா கொடுத்திருக்கான். பார்வதி, கமிஷனர் சம்மதிச்சிட்ட சந்தோஷம். இல்லன்னா இல்லன்னா அப்பா, இவர்களை அவங்க கிட்ட கொடுத்துடுங்க. உங்க பேச்சுக்கு மதிப்பு தரலன்னா அந்த அவமானத்துல எனக்கும் பங்குண்டு. சீதா, கவலைப்படாத அம்மா, உன் வாழ்வுதான் எங்களுக்கு முக்கியம். நான் இப்பவே புறப்படுறேன். உனக்காக அவங்க காலில் விழுந்தாவது கேட்டுக்கிறேன். அதுக்கு மேல கடவுளுக்கு. ரங்கநாதம், நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். என்ன வேலை இது? நான் ஏதாவது செய்யணும்னா சொல்லு, உடனே முடிச்சு வைக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. என்ன விஷயத்த சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பொண்ணு சீதா படிப்பை முடிச்சாச்சு. தெரியும், நம்ம பையன் கிளாஸ்மேட் தானே. போன வாரம் கூட இங்க அழைச்சிட்டு வந்தான். ஆமா, ஊருக்கு வந்தவுடனே சீதா என்கிட்ட சொன்னா அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரான சிநேகிதமா. அதனால நானும் பார்வதியும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். மேலும் வயசுக்கு வந்த பொண்ணு எத்தனை நாள் தான் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? உடனடியா அவ கல்யாணத்தை நடத்திடலாம்னு. ஆமா ஆமா, தட்டுப்பட்டு முடிச்சிடுங்க. பாருங்க, கல்யாண காரியமாச்சே, தலைக்கு மேல செலவாகும்னு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. உங்களுக்கு என்ன வேற பிள்ளையா குட்டியா, ஒரே ஒரு பொண்ணு, தளபடம் நடத்துங்க. பாருங்க,
கல்யாணத்துக்காக செலவு தொகையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் நம்ம வீட்டிலே நடக்கணும். அப்பாடா ரங்கநாதம், இப்பதான் என் மனசுல பால் வாத்துற போல இருக்கு. ரகு சம்மதத்தை. ரகு சம்மதமா? அதான் கல்யாண விஷயமா. ஓஹோ, ரகு கல்யாண விஷயமாவா? ஆ. அத பத்தி நான் இன்னும் யோசிக்கவே இல்ல. அவன் மேல் மேல படிக்கணும், ஜெர்மனி அமெரிக்கா அங்கெல்லாம் போய் வரணும். அப்புறமா ஒரு பெரிய இடத்து பொண்ணா பார்த்து. ரங்கநாதம், நீ என்ன சொல்ற? நான் எவ்வளவு ஆசையா வந்திருக்குன்னு அறியாம பேசுறியே. ரகுவுக்கும் சீதாவுக்கும் ஏற்பட்ட ஸ்நேகம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் வாழ முடியாத அளவுக்கு முத்து போயிருக்கு ரங்கநாதம். இனிமே என்னது, காலேஜ்ல ஒன்னா படிச்சிருக்காங்க, ஏதோ பழகி இருக்கலாம். பழகிறதோடு இல்லாம அவங்க கல்யாணம் செய்துக்கிறதா பேசிக்கிட்டாங்களா? நல்லா இருக்கு. என் பையன் உன் பொண்ணு கட்டிக்கிறதாக சொல்லிருக்கானே என்ன? உண்மைதான் ரங்கநாதம். குழந்தைங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் பெத்தவங்க கடமை. காமாட்சி கூட ஆமா, ஆசைப்பட்டிருப்பா. பொம்பளைங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? அதுக்காக என் மான மரியாதை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. அவசரப்படாதே ரங்கநாதம், என் பொண்ணுக்காக வேண்டாம், உன் பையனுடைய நல்வாழ்வுக்காக. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். உண்டு வளர்ந்த வீட்லயே சம்பந்தம் வச்சுக்கலாம்னு திட்டம் போட்டு இருக்கிய, அவ்வளவு பேராசைப்பட்டு செலவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என் நல்ல எண்ணம் எல்லாம் உனக்கு பேராசையா தோணும்னு நானும் நினைக்கல ரங்கநாதம். நம்ம ஸ்நேகிதத்தை போதும் போதும், உன்னோட சிநேகிதமா இருந்து கிடைச்ச பலன் போதும். இதை இன்னும் வளர்த்து ராவபுதூர் குடும்பத்துக்கே மாறாத அபகத்தியை உண்டாக்க வேண்டாம். ரங்கநாதம், ஆமாய்யா, உன் தரத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ற இடத்துல மாப்பிள்ளைய பாரு. கை செலவுக்கு வேணும்னா இல்ல சீர்வரிசை செய்ய பணம் வேணும்னா கேளு. 1000 2000 வீசி எறிஞ்சிட்டு போறேன். ரங்கநாதம், பணத்துக்காக உன்கிட்ட கையேந்து நிக்க வரல. நான் அவங்க விருப்பத்தை பூர்த்தி செய்யணுங்கிற கடமை உணர்ச்சியோட தான் வந்தேன். ஆனா அது நீ கொஞ்சம் கூட உணரல. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் மான ஈனத்தை விட்டு உன் வீடு தேடி வந்த எனக்கு நல்ல மரியாதை செஞ்சுட்டேன். ஆமாய்யா, வீட்டுக்கு வந்த விருந்தாளி சாப்பிட்டத்தோடு போகாம வீட்டுக்கே சொந்தம் கொண்டாடினா மரியாதையா கிடைக்கும். ரங்கநாதம், என் நெஞ்ச குத்தலாப்புல இருக்கும் பேச்சு. எனக்கு இந்த மாதிரி பேச தெரியும். ஆனா எனக்கு உன் போல அல்ப புத்தி இல்லை. உன் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, ஆடம்பரம் அனைத்தையும் உனக்கு அன்பு பாராட்டுறவங்களை புண்படுத்தவே உபயோகப்படுத்துற. இதெல்லாம் நாளைக்கு உனக்கே வினையா வந்து முடிய போறது. கடவுள் தான் உன்னை காப்பாற்று. சமந்தி, சமந்தி, அட உங்களை தான் சமந்தி. என்னது, என்ன சம்பந்தியா? என்னையா வளர்ற? ஓ, மன்னிச்சுங்க, நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். இன்னும் கல்யாணம் ஆகல. பிச்சமுத்து, எவ்வளவு திமிரு பாத்தியாயா? என்ன இருந்தாலும் சிறு பிள்ளை தானே. என்னையா சிரிப்பில்ல? வயசு 60க்கு மேல ஆகுது, கொஞ்சமாவது அறிவோட பேச வேண்டாம்? ஆமா, நீங்க யார சொல்றீங்க? அதாயா நம்ம வீட்டுல இருந்தானே அந்த வாத்தியார் ராமண்ணா. ஆ, அவன் தன்னுடைய தரம் தெரியாம நம்ம வீடு வந்து அவன் பொண்ணுக்கு என் பையனை கேக்குறாயா. என்னது, உங்க பையனையா? அவ்வளவு தூரம் வந்துட்டாரா? அவரை நீங்க சும்மாவா விட்டீங்க? சும்மா விடுவேனா? சுருக்குன்னு படுறா போல 4 வார்த்தை கேட்டுட்டேன். இதான் பரம்பரை குணங்கிறேன். பிச்சமுத்து, இந்த பையன் இங்க விட்டுட்டு போயிட்டானே, வர அந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கேயாவது இருப்பா, இதை எடுத்துட்டு போய் அவன் முகத்துல வீசி அடிட்டு வா. ஆகட்டும். அப்புறம் நம்ம அந்த கல்யாண விஷயம் என்னையா மறுபடியும் கல்யாணங்க? என்ன பைத்தியமா உனக்கு? இல்ல, நீங்க ரொம்ப சூடா இருக்கிறீங்க. நான் வந்து உங்கள்ட்ட சாவதானமா பேசுறேன். வர்றேன். கல்யாணம் கல்யாணம், எல்லாருக்கும் இந்த கல்யாண பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு.